நன்றி செலுத்துகின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி ஆராதிக்கும்படியாக ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வழியே நீர் எங்களோடு கூட இடைப்படும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்களுடைய உள்ளத்திலே உணர்வதற்கு உம்முடைய அருளை தாரும். நாங்கள் யாவரும் இணைந்து ஏறெடுக்கின்ற எங்களுடைய ஜெபங்களை, எங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டு அங்கீகரித்து உம்முடைய பதிலை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து இந்த இடத்திலிருந்து நீர் எங்களை அனுப்பும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆராதனை முழுமையும் நீரே எங்களை வழி நடத்தும். உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 2. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுது பொதுமான எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்தே வித அனிதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். பாவரிக்கை ஜெபத்தை அவரும் சேர்ந்து எழுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிகளை போனோம். எங்கள் எந்த யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முதல் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கைகளை எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்திலும் தடுக்கப்படுகிறவர்களை சீர்திருத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்துள்ள இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதங்களிலே 40வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்களின் புத்தகம் 40வது சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உடைய இரக்கங்களை எனக்கு குறையாமல் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கெடுவது.
கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. கடைசி வசனத்தை அவரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்னை நினைவாய் இருக்கிறார். தேவனே என் பிள்ளையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என்னை தாமதியா தேவன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் அமருவோம். இப்பொழுது முதலாவது வேத பாடம் வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை உள்ளது. ஏசாயா 6:1-8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கைகளிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் படம் வாசித்து தேவனே ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 10வது அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும்.
அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அமருவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலை மீட்பருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை காலை விளக்கத்தை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு இடைவெளிக்கு பின்பதாக மீண்டுமாய் இந்த நாளிலே நாம் ஆராதனையை துவங்குவதற்கு கடவுள் தந்த பாக்கியத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கவர்மெண்ட் நமக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் ஜாலியாக இருக்கலாங்கிற எண்ணத்தை தயவுசெய்து மறந்துட்டு, ஒன்றும் நமக்கு கொரோனா ரிலாக்ஸ் கொடுக்கல. கொரோனாவுடைய தொற்று இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. நேற்றைக்கெல்லாம் நீங்கள் செய்திகளிலே வாசித்தால் தெரியும், மீண்டும் தொற்று அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். இப்பொழுது நமக்கு முன்வைக்கப்படுகின்ற அந்த பாதுகாப்பு முறைகளை நீங்கள் தயவு செய்து கடைப்பிடியுங்கள். தொடர்ந்து அது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் தான் நமக்கு பாதுகாப்பு, கடவுள் தான் நம்மை வழி நடத்துகின்றார். நாம் கவனமுடன் இருக்க உங்களை அன்பாய் நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஜூலை மாதம் 3ஆம் தேதியை கடந்த சில தினங்களாக அல்லது கடந்த வாரத்திலே நாம் அதை அனுசரித்தோம். வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகள் வந்தது. இந்திய தேசத்தினுடைய கிறிஸ்தவ நாளாக நாம் ஜூலை 3ஆம் தேதியை அனுசரித்தோம். அதற்கு காரணம், முதல் நூற்றாண்டிலே கிபி 52வது ஆண்டிலே புனித தோமையர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர் தோமா அவர்கள் இந்தியாவிற்கு வந்த நாளாக அந்த நாளை நாம் அனுசரிக்கின்றோம். இது முதல் நூற்றாண்டிலே நடந்த ஒரு காரியம். அதை நாம் இப்பொழுது அனுசரிக்கின்றோம்.
அதன் பின்பதாக 18வது நூற்றாண்டு 1706வது ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி சீர்திருத்த திருச்சபையின் முதல் மிஷனரி ஸ்டீகன் பால் கையர் அவர்கள் தரங்கம்பாடியிலே கால் பதித்தார். இந்த தரங்கம்பாடி நம்முடைய திருமன்றத்துடைய எல்லைக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் அந்த ஜூலை 9ஆம் தேதி அல்லது அதற்கு தொடர்ந்து வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையை அல்லது சனிக்கிழமையை நாம் அருட்பணி தினமாக நம்முடைய திருமன்றத்திலே நாம் அனுசரித்து வருகின்றோம். இந்த ஆண்டிலே அருட்பணி திருவிழாவானது வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய திருமண்டலத்திலே உடுமலைப்பேட்டை கிருஷ்ணநாதர் ஆலயத்திலே வைத்து நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே உங்களோடு கூட அருட்பணியை குறித்ததான ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வேதாகமத்தினுடைய நோக்கம் என்ன, அல்லது நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற வேதாகமத்தினுடைய நோக்கம் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒருவரும் கெட்டு போகாமல் அருமையா சொன்னீங்க. அப்புறம் கடவுளுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுகின்றது. நல்லது, மிக அருமையாக சொன்னீர்கள். ஆனால் சிலருக்கு இந்த பைபிள் அப்படிங்கிறது இந்த புக் ஆஃப் ப்ராமிஸ், கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கின்றார். வாழ்க்கைக்கு எல்லாமே இதுதான் வாக்கு தத்துவம். இன்னைக்கு அப்படி ஒரு செய்தி அல்லது ஒரு சூழல் பரவலாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அல்லது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த பைபிளை எங்கே கொண்டு போய் சேர்க்குது, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. இந்த பூமியிலே எனக்கு ஆசீர்வாதம் விட்டா வறுமையிலே எனக்கு ஆசீர்வாதம். அநேகமாக இந்த ஒரு செல்ஃபிஷ், சுயம் சார்ந்த ஒரு சிந்தனை ஓட்டமும் அநேக இடத்துல இருக்கின்றது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல எடுத்து எடுப்போம், பைபிளை தான் எடுப்போம். அல்லது நமக்கு ஏதாச்சும் ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சு அப்படின்னா உடனே எடுத்து எடுப்போம், அதுக்குள்ள வாசகம் தான் தேடி பிடிச்சி வாசித்துட்டு இருப்போம். அநேகருக்கு இந்த வேதம் என்பது மெடிசின் பாக்ஸ், என்னதுங்க, மருந்து பெட்டி, அப்படியும் இன்னைக்கு அநேகர் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறோம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் அவங்களுக்கு படிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து வாசித்துட்டு அப்புறம் வச்சிடுறது. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறோம், ரெஃப்ரிஜிரேட்டர், அதனுடைய பயன் என்னங்க, வாங்கி கொடுத்து உள்ளே ஓட்டுறது, தேவைங்கிறப்ப எடுத்து. அநேகருக்கு பைபிள் அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சிலருக்கு டெக்ஸ்ட் புக்கு, பொதுவாக ஐயர்களுக்கு நாங்கள் அந்த கமெண்ட் கொடுப்போம், எப்படா பைபிள் தேடுறது அப்படின்னா பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு என்ன தேடுறது, பைபிளை தேடுறது. அதே போல தான் நிறைய பேர், மற்றவங்க சொல்லக்கூடாதுல்ல, நம்மளுக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். என்ன பண்ணுவோம், எப்பயாச்சும் இந்த ப்ராஃபஸி, இந்த நோய் வந்துருச்சு, அதை பற்றி பைபிள் தான் சொல்லியிருக்கா அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், வேதத்தை தேடுவோம். மற்ற நேரத்தில் அதை எங்கேயாச்சும் ஓரத்தில் வச்சுருவோம். இப்போ இந்த மாதிரி பேண்டமிக் மாதிரி அல்லது எபிடமிக் மாதிரி ஒரு பெரிய நோய் தொற்று வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இதை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்குதா, அல்லது வான்வெளியிலிருந்து ஏதாச்சும் விண்கல் எதுவும் பூமி நோக்கி வந்துட்டு இருக்குது ஆபத்து அப்படின்னா அதை பற்றி பைபிள் எதாவது சொல்லியிருக்குதா, அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து வேதம் ஏதாவது சொல்லுதா. இப்படி ஒரு ப்ராஃபஸி புக்காக, அது ஒரு டெக்ஸ்ட் புக்காக தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கமும் அநேகத்திலே உண்டு. ஆனால் வேதம் அவ்வளவு மாத்திரமல்ல. வேதத்தினுடைய மையம் எது என்று கேட்டால், இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், கடவுள் இந்த மனுக்குலத்தை படைத்தார். அடுத்து என்ன பண்ணாருங்க, அன்றாடம் கடவுள் மனுக்குலத்தோடு வந்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த மாலை பொழுதிலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கடவுள் ஆதாமோடு ஏவாளோடு பேசிக் கொண்டிருந்தார். இது இப்படி சொல்லலாமா, ஒரு அழகான ஒரு குடும்ப அமைப்பு, உறவு, பாசம், இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் இந்த வேதம் முழுமையும் நமக்கு சொல்லுகின்றது. இதை நீங்க அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடவுள் மனுக்குலத்தோடு அந்த உறவை விரும்பினார், நடுவில் சாத்தான் வந்தான், பிரிச்சு போட்டான். அப்புறம் கடவுள் தனக்கென்று ஒரு மனிதரை தேடுறார், எப்பயாச்சும் இந்த மனுக்குலத்தை தன்னோடு கூட இணைக்க வேண்டும், மீண்டும் அந்த பழைய உறவு திரும்ப வேண்டும். அதற்காக கடவுள் செயல்பட்டு கொண்டே வருகின்றார். அதனுடைய மையம் எது, உச்சம் எது என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்துவின் வழியாக, சிலுவை மரணத்தின் வழியாக இந்த மனுக்குலத்தை தம்மோடு கூட இணைத்தார். இயேசு கிறிஸ்துடைய அழகான ஒரு செயல் இருக்குது. எப்படிங்க? இயேசு கிறிஸ்து மணவாளன், திருச்சபை மணவாட்டி. கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த மணவாட்டியாக்கி திருச்சபையை உருவாக்கினார். நாம் கடவுளோடு கூட இணைக்கப்படும்படியாக அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். மீண்டும் அந்த குடும்ப உறவு என்பது இந்த வேதம் முழுவதும் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. ஒரு அழகான உறவு, அன்பு, பாசம், இதைத்தான் இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றது. கடவுளோடு கூட நாம் இருக்கின்ற அந்த அமைப்பு முறையை இது வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை இந்த மிஷன் சண்டே, மிஷன் குறித்து நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மிஷன் ஷேரிங் காட்ஸ் பெயின். அருட்பணி, கடவுளுடைய வேதனையை அல்லது பாரத்தை பகிர்ந்து பகிர்வது. நமக்கு கொடுத்த 3 வேத பகுதிகளை சுருக்கமாக உங்களுக்கு முன்வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். நாம் வாசிக்கின்ற முதலாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இந்த பகுதி நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. அடிக்கடி செய்திகளை நாம் கேட்டிருக்கின்ற ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனால் தரிசனம் என்று சொன்னால் அல்லது அர்ப்பணிப்பு என்று சொன்னால் இந்த பகுதியை அதிகமாக மையப்படுத்தி வலியுறுத்தி செய்திகள் கொடுக்கப்படும். அதை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த பகுதியினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கின்றது? உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே. ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த இடத்துல இருக்கின்றது. ஏசாவை அவனுடைய அந்த கடவுளை காணுகின்ற அந்த தரிசனம், கடவுள் ஏசாயாவோடு பேசுகின்ற அந்த அனுபவம், ஏசாயா கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற, அதுதான் அந்த பகுதியில மையப்படுத்தப்படுகின்றது. ஆனால் அந்த முதல் வாக்கியம் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? நான் இப்படி யோசிக்கின்றேன். அந்த கடவுளுடைய அழைப்பை, கடவுளுடைய ஏக்கத்தை ஏசாயா ஏற்றுக்கொள்ளும் பொழுது யாரிடத்திலே அதை செயல்படுத்துவது என்பதற்கான ஒரு முன்னுரையாக அந்த பகுதி இருக்கின்றது. உசியா ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். உசியா ராஜா கிமு 792வது ஆண்டிலே இஸ்ரவேலின் அரசனாக அரியணை ஏறினார். ஏறத்தாழ 52 ஆண்டுகள் அவர் அரசாண்டார். 16 வயசுல அரியணை ஏறி அடுத்த 52 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு அரசன் இந்த உசியா அரசன். ஆனால் இந்த உசியா அரசனுடைய கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 16லிருந்து 23 வசனங்களிலே உசியா ராஜாவுடைய கடைசி காலத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் என்ன பண்ணினான்? இந்த ஆசாரியர்கள் தூபம் காட்டுகின்ற அந்த பணியை இந்த உசியா ராஜா தன் கையிலே எடுத்தான். அங்க சொன்னவர்களுடைய சொல்லை எல்லாம் அவன் தட்டிவிட்டு இவன் தன்னுடைய சுயத்தை செயல்படுத்த விரும்பினான். அதை அவன் நிறைவேற்றினான். ஏன்னா அரசை யாரை தடுக்க முடியல. ஆனால் அவனுடைய விளைவு என்ன? அவனுடைய நெற்றியிலே அந்த இடத்தில் தானே குஷ்டரோகம், லெப்ரசி தோன்றியது. அப்புறம் அவன் அங்கிருந்து வெளியேற்றினாங்க. அப்புறம் மீதமுள்ள நாட்கள் எல்லாம் அவன் லெப்ரசியாகவே வாழ்ந்தான். அவன் பையன் தான் அந்த இடத்துல இருந்து ஆட்சி செய்தான். அவன் மரித்தான். முற்பிதாக்களை அடக்கம் பண்ணுகின்ற, அரசர்களை அடக்கம் பண்ணுகின்ற வழியிலே அவனை அடக்கம் பண்ணவில்லை. மாறாக அவனை வேறு இடத்திலே அடக்கம் பண்ணினார்கள். இது அவனுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை எதை சொல்லுகின்றது? மேட்டிமையான எண்ணம், தவறான குணாதிசயம், மற்றவர்களை மதிக்காத தன்மை, முரட்டாட்டம், இவைகளை குறிக்கின்ற அந்த குணாதிசயத்தை இந்த உசியா ராஜா முன்வைக்கப்படுகின்றது. அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்வைக்கின்றது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வருகின்ற அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வார்த்தை. கடவுள் சொல்லுகின்றார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். இதுதான் அந்த பகுதியுடைய மையம். கடவுளுடைய ஏக்கம் என்னது? கடவுளுடைய பாரம் என்னது? கடவுள் கேட்கிறார், யார் எனது காரியமாய், நமது காரியமாய், யாரை நான் அனுப்புவேன், என்னுடைய பணியை செய்வதற்கு யாரை அனுப்புவேன்? அந்த வார்த்தைக்கு இந்த ஏசாயா தீர்க்கன் இதோ அடியே நிற்கிறேன், தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு காரியம். இப்பொழுது இந்த ஏசாயா அர்ப்பணித்து விட்டார். நான் இருக்கின்றேன். யாரிடத்திலே சென்று திருப்பணி செய்ய வேண்டும்? கடவுளுடைய பாரத்தை எங்கே சென்று வெளிப்படுத்த வேண்டும்?
அந்த உசியா ராஜாவுடைய பின்னணியை தான் ஏசாயத்தின் புத்தகம் நமக்கு முன்வைக்கின்றது. 1வது அதிகாரத்திலே 2வது வசனம் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அதே தான் சொல்லப்படுகின்றது. மாடு தன் எஜமானை அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கின்றார்கள். அல்லது இந்த ஏசாயா 6வது அதிகாரத்திலே 9வது வசனமும் அதைத்தான் குறிப்பிடுகின்றது. 9வது வசனத்திலே பாருங்களே, காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள். இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியும், ஆனால் கடவுளை பின்பற்றுவதற்கு, கடவுளை வழிபடுவதற்கு அவர்கள் இருதயம் இல்லாத முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அவர்களிடத்திலே சென்று திருப்பணியாற்ற வேண்டும். தன்னுடைய சொந்த ஜனம், கடவுளை மறந்திருக்கிற ஜனங்களுக்கு திருப்பணியாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஏசாயா, ஊழியர்களால் உங்களை அர்ப்பணிக்கும் சொந்த ஜனத்திடத்தில் முரட்டாட்டமும் மாறுபாடுள்ள சொந்த ஜனங்களுக்கு கடவுளை காண்பிக்கின்ற பணியை செய்யும்படியாக அழைக்கப்படுகின்றீர்கள். ஜெர்மனி தேசத்திலே ஹாலே என்று சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில பிராங்க் என்கிற ஒரு பேராசிரியர் இருக்கின்றார், டாக்டர் பிராங்க். அந்த பேராசிரியர் அந்த யூனிவர்சிட்டியில பாடம் நடத்தும் பொழுது வெறும் என்ன சொல்றது, கல்வி அறிவு மாத்திரமல்ல, உங்களுடைய பக்தி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்வு சிறக்கும் என்று சொல்லி பயிற்சியத்தை ஆரம்பிக்கின்றார், பக்தி மார்க்கத்தை. அந்த கல்லூரியிலே படித்த இருவர், சீகன் பால், ஹென்றி ப்ளூச்சோ, அந்த இருவரும் பின்னாட்களில் அந்த பக்தி மார்க்கத்தினுடைய விளைவாக ஒரு தேவை எழுந்தது இந்தியாவிற்கு. டச்சுக்காரர்கள் தரங்கம்பாடி பகுதியிலே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரெஞ்சு. அந்த இடத்துல ஒரு சிற்றாலயம் இருக்கின்றது. அந்த சிற்றாலயத்திலே பணியாற்றுவதற்கு ஆயர் தேவை. வழக்கமாக நடைபெறுகின்ற காரியம் என்ன, அங்கிருந்து ஆயர்களை அனுப்புவார்கள். அவர்கள் 3 ஆண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள் பணியாற்றுவார்கள், மீண்டும் திரும்பி சென்று விடுவார்கள். அவர்களுடைய பணி அந்த சிற்றாலயத்திற்குள்ளாக முடிந்துவிடும். ஆனால் இப்பொழுது என்ன இயக்கம் வருகின்றது, நம்முடைய கோட்டைக்கு வெளியே இந்த திருப்பணி செல்ல வேண்டும், அதற்கு சரியான ஆயர்களை தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த அறைகூவல் வந்த பொழுது இதோ இருக்கிறேன் சொன்னவர்கள் ஹென்றி ப்ளூச்சோ, சீகன் பால் ஐயர் அவர்கள். அவர்கள் இருவருமே அவர்கள் பல்கலைக்கழக இறையியல் மாணவர்கள். அவர்களை அழைத்து அவர்களுக்கு குருத்துவ அபிஷேகம் கொடுத்து இந்தியாவிற்கு அனுப்பினார்கள். மற்ற நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல வருகின்ற ஒரே ஒரு காரியம் என்ன, இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இருவருமே தரங்கிலே வந்து காலடி பதித்தார்கள். ஆனால் ஹென்றி ப்ளூச்சோவினால் இந்த சூழ்நிலையை தாக்குப்பிடிக்க முடியவில்லை, திரும்பி சென்று விட்டார். ஆனால் சீகன் பால் என்ன சூழ்நிலை வந்தாலும் திரும்பி செல்வதில்லை என்று முடிவெடுத்தார். ஆகவே இன்றைக்கு மாபெரும் காரியங்களுக்கு வித்தட்டவராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார், அல்லது அவர் பரித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றார், செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ஏசாயாவை போல, ஒரு சீகன் பால்கை போல இதோ இருக்கிறேன் என்று சொல்ல அழைக்கப்படுகின்றோம். நாம் வாசித்து கேட்ட 2வது வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு அதற்கு முந்தைய அதிகாரத்தையும் நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அதிகாரத்தினுடைய முழுமை நமக்கு கிடைக்கும். 9வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புகின்ற நிகழ்வும், இந்த 10வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 70 பேரை அவர் தெரிந்தெடுத்து அனுப்புகின்ற நிகழ்வும் அங்கே இருக்கின்றது. இந்த 70 என்கிற சொல் யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன்சி நம்பர். என்ன ஃபேன்சி நம்பர்? 70 என்பது அன்றைக்கு இருந்த நாடுகளுடைய எண்ணிக்கை, 70 நாடுகள். ஆகவே இந்த 70 பேரை அனுப்புவது என்பது எல்லா நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை பரப்பும்படியாக கடவுள் அனுப்பினார் என்பதை வலியுறுத்தும்படியாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சரி, ஏன் இந்த ஃபேன்சி நம்பர்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு வாசித்தீர்களானால் இந்த வேறுபாடு தெரியும். பவர் எடிசனிலே 70 பேர் என்றும், அந்த பொது மொழிபெயர்ப்பில் 72 என்று இருக்கும். அதற்கு அடிக்குறிப்பை நாம் வாசித்தால் அந்த குறிப்பு நமக்கு புரியும். சரி, இப்பொழுது நான் சொல்ல வந்த விஷயம் அது அல்ல. 70 72 நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார்,
கடவுளுடைய திட்டத்தை அவர் செயல்படுத்தினார். அதை தொடரும்படியாக 12 சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். இப்பொழுது அவர்களையும் தாண்டி சகல தேசத்திற்கும் அது பரவ வேண்டும். ஆகவே 70 பேரை அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களையும் அனுப்புகின்ற நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகின்றது. அதற்கு அந்த 2-3 வசனங்களிலே, லூக்கா 10வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே அவர்களை அனுப்பும் பொழுது சொன்ன வார்த்தையை நாம் மையப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது வசனத்திலே சொல்லுகின்றார், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள். முதலாவதாக வேண்டிக் கொள்ளுங்கள். 3வது வசனத்திலே சொல்லும் பொழுது புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள். அந்த புறப்பட்டு போங்கள் என்கிற வார்த்தைக்கு பின்னதாக வருகின்ற வாக்கியம் என்ன? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். கொஞ்சம் சூழலை யோசித்து பாருங்கள். ஆட்டு மந்தைக்குள்ளாக ஓநாய் வரும், ஆட்டை பிடித்துக் கொண்டு சென்றோம். இது வழக்கமாக நடைபெறுகின்ற காரியம். ஆனால் இங்கே கடவுள் சொல்லுகின்ற காரியம் என்ன? அங்கே ஓநாய் கூட்டமே இருக்கின்றது, அதற்குள்ளாக இந்த ஆடு சென்றால் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த உலகம் உங்களுக்கு முன்பதாக இருக்கின்றது. உங்களை அனுப்புகின்றேன், நீங்கள் செல்ல வேண்டும் என்கிறதை அங்கே இயேசு கிறிஸ்து முன்வைக்கின்றார். வில்லியம் கேரி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். வில்லியம் கேரியுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது ஷூ மெண்டர், யார் அவரு? ரோட்டோட்டில் உட்கார்ந்து செருப்பு தைக்கிறவர். அதுதான் நம்முடைய பாஷை. ஒரு சாதாரண செருப்புகளை ஷூக்களை தேய்த்துக் கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதன் இந்த வில்லியம் கேரி தன்னுடைய தொழிலுக்கு நடுவாக ஒரு சிறு தோளிலே தன்னுடைய இந்தியாவுடைய தேசத்தை வரைந்து வைத்து அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். பேப்டிஸ்ட் சர்ச்சிலே ஒரு ஆராதனையிலே ஒரு அழைப்பு விடப்படுகின்றது, இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்ல வேண்டும். அதற்கு வில்லியம் கேரி சொல்லுகின்றார், இதோ அடியேன் இருக்கின்றேன். இந்திய தேசத்திற்கு பேப்டிஸ்ட் மிஷனரியாக வில்லியம் கேரி அனுப்பப்பட்டார். அப்பொழுது அவர் இறங்க வேண்டிய இடம் கல்கட்டா. ஆனால் அவர் கல்கட்டாவிலே தரையிறங்கவில்லை, மாறாக 35 கிலோமீட்டர் அந்த பக்கம் அதையும் தாண்டி இருக்கின்ற ஸ்ரீராம்பூர் என்கிற இடத்துல அவர் இறங்குகின்றார். அங்கே அவருடைய காலடி பதிக்கின்றார். அதோட சொல்லிட்டோம்னா வில்லியம் கேரியுடைய வாழ்க்கை முடியாது. சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? அவருடைய மனைவி மிஷனரியாக செல்வதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. 3 பசங்க கடலிலே வரும் பொழுது சிக்காயிடுறாங்க. வந்து இறங்கும் முன்பதாக ஒரு பையன் இறந்துடுறான், தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க. வந்து இறங்கினா அடுத்த பையன் சிக்காயிடுறான். கொஞ்ச நாள்லயே வேற ஆட்கள் யாருமே இல்லை. தகப்பனாகிய வில்லியம் கேரி குழியை தோண்டி தன்னுடைய சொந்த பையனை அடக்கம் செய்கின்றார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவங்க மனைவி மென்டலி ரிட்டார்ட் மாறிடுறாங்க. அவங்களுடைய சூழல் மாறிவிட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வில்லியம் கேரி, இதுக்கு மேலும் எனக்கு வேதனை வேண்டாம், நான் திரும்பி செல்கிறேன் என்று திரும்பி செல்லவில்லை. மாறாக தான் வந்த வேலையை செய்ய வேண்டும் என்கிறதிலே அவர் குறியாக இருந்தார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சுகவீனப்பட்ட மனைவியும் அவர் கவனித்துக் கொண்டார். தன்னுடைய கடைசி பிள்ளை சிறிது காலம் கழித்து மறித்து விட்டது. தடுமாற்றங்களிலே கவலைகளிலே இருந்தார். அதையும் தாண்டி தன்னுடைய திருப்பணியை ஆரம்பித்தார். அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி தான் சிறிது காலம் கழித்து கல்கத்தாவிலே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியினுடைய பேராசிரியராக மாறினார். யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. தனி ஒரு மனிதன் 41 இந்திய மொழிகளிலே வேதத்தினுடைய பாகங்களை மொழிபெயர்த்தார். இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சங்களை செலவழித்து டாக்டரேட் வாங்கி வச்சிருக்கிறோம், படித்திருக்கிறார்கள். பல மொழிகளை கற்றிருக்கிறார்கள். எந்த ஒரு கொம்பனும் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி வில்லியம் கேரி செய்த சாதனையை முறியடிக்க முடியவில்லை. கடவுளுடைய பாரம் என்பது என்ன? நான் இந்த தேசத்திற்கு கடவுளை எடுத்து செல்லுவேன் என்கிற அந்த எண்ணத்தை வில்லியம் கேரிக்குள்ளாக கொண்டு வந்தது. கடவுளுடைய பாரத்தை எனக்குள் ஏற்றுக்கொள்வேன், நான் செயல்படுத்துவேன். அவர் செயல்படுத்தினார். தனக்கு இருந்த குறைகள், தடைகள், இழப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி
ஒரு பேராசிரியர் என்கிற நிலை வரைக்கும் அவர் மாறினார். அதையும் தாண்டி 41 இந்திய மொழிகளிலே வேதத்தை அவர் வேதத்தினுடைய பகுதிகளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கின்றார். அந்த சாதனையை இன்றளவு முறியடிக்க முடியாத சாதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய மக்களுக்கு கிறிஸ்து தேவை, அதை நான் செய்வேன் என்கிற எண்ணம். இந்த 2 காரியங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்கின்றேன். ஒரு ஏசாயாவை போல, ஒரு சீகன் பால்கை போல இதோ அடியேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அதே போல நீங்கள் உலகமெங்கும் போங்கள் என்று சொல்லி, நீங்கள் பறந்து செல்லுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அனுப்பின 70 சீடர்களைப் போல அல்லது இந்த வில்லியம் கேரியை போல நாம் கடவுளுக்காக செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சொல்ல போனால் பவுலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். கிறிஸ்தவர் என்றாலும் கொன்று கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் கடவுள் அவரை தெரிந்து கொண்டார். அந்த 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அந்த கண்கள் இழந்தவராக, பார்வை இழந்தவராக இருந்த அந்த பவுலை சந்திக்கும்படியாக அனனியாவை கடவுள் அனுப்புகின்றார். அனனியாவுக்கு குழப்பம், இவன் தானே மேல கொல்ல வந்தவன். ஆனால் கடவுள் சொல்கின்றார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ போ. நம்முடைய எண்ணங்களை மாற்றி கடவுளுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது பவுல் பின்னாட்களிலே பார்க்கின்றோம். அனனியா கை கொடுத்து தூக்கிவிட்ட அந்த பவுல் பின்னாளிலே வேதத்தினுடைய புதிய பகுதியிலே 80% நூல்களை எழுதினார். பல தேசங்களுக்கு அவர் சென்று கடவுளுடைய திருப்பணியை மேற்கொண்டார், திருச்சபைகளை நிறுவினார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, சுற்றி இருக்கிற நிகழ்வுகளை பார்த்து நாம் முடக்கி கொண்டு இல்லாதபடிக்கு கடவுள் மாற்ற வல்லவர், கடவுள் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற சிந்தையோடு கூட நீங்களும் நானும் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஏசாயாவை போல, சீகன் பால்கை போல, கடவுள் இருக்கிற சீடர்களைப் போல, வில்லியம் கேரியை போல, பவுலை தூக்கிவிட்ட அனனியாவை போல, அல்லது இந்த தேசத்தில் திருச்சபைகளுடைய பவுலை போல செயல்பட நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவரே, நீர் எங்களை அழைக்கின்றீர், உடைய பாரத்தை எங்களுக்குள்ளாய் நீர் தருகின்றீர். அதை புரிந்து கொண்ட ஏசாயாவை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்தீர். அரசவை தீர்க்கனாக பல அரசர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். சீகன் பால்கையர் அவர்கள் அந்த பக்தி மார்க்கம் என்கிற அந்த நிலையிலே தன்னை அர்ப்பணித்தவராக, இந்தியாவிற்கென்று தன்னை அர்ப்பணித்து வந்து எங்களுடைய தமிழகத்திலே முதலாவதாக, அல்லது எங்களுடைய திருச்சி திருமண்டல பகுதியிலே முதலாவதாக அவர் தரையிறங்கினார். இங்கிருந்து தமிழ் வேதாகமத்தை எங்களுடைய கரங்களிலே கொடுத்தார். அதன் வழியாக இன்றைக்கு இந்த தேசத்திற்கு முன்னுதாரணமாக ஒரு திருச்சபையாக நாங்கள் எழும்பி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சீடர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போனார்கள். தோமையா இந்திய தேசத்திற்கு வந்தார், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதே போல வில்லியம் கேரி தனக்கு இருந்த பிரச்சனைகள், பாடுகளுக்கு மத்தியிலும் உடைய திருப்பணியை கரத்தில் எடுத்தார், நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கு இந்த திருச்சபை ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பவுலுக்கு உதவி செய்த அனனியா தன்னுடைய சொந்த திட்டங்களை, எண்ணங்களை, சுற்றி இருந்த நிகழ்வுகளை பார்த்து இருந்த அவருக்கு அந்த சிந்தனைகளை மாற்றி எதிராக இருக்கிறவர்களை உன் பக்கமாய் கொண்டு வருவேன் என்று சொல்லி நீர் கொண்டு வந்தீர். அந்த பவுலை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்தீர். மக்களுக்கு உம்மை எடுத்து செல்கின்ற கருவியாக பயன்படுத்தினீர். அப்படிப்பட்ட கருவியாக நாங்கள் செயல்படுவதற்கு உம்முடைய அருளை தாரும். தொடர்ந்து எங்களை நீரை பொறுப்பேற்றுக் கொண்டு பலப்படுத்தும், வழி நடத்தும். உமக்கு செயல்படுவதற்கு உம்முடைய அருளை தாரும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை கிருபையை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் வாய்க்கு செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய ஆலயத்தில் உமக்கு என்ற நன்றிக்கை காணிக்கை எடுத்த ஐயாவுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கின்றேன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நன்றியுள்ள இதயத்தோடு என்னாலும் உமக்கு சாட்சியாக இந்த சமூகத்தில் உயர்ந்திருக்க, சிறந்திருக்க உம்முடைய பேரர்களை நீ தந்தை என்னாலும் வழிநடத்த நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். உம்முடைய கருத்தலை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே,
உடைய நாமம் புஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தப்படத்திலே செய்வது போல பூமியிலே செய்வதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீர்ந்து எங்களுக்கு செய்வதும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் நிலையிலே. ஆமென். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். ஆற்றல் படுத்தும் நல்ல கடவுளே, உமது ஆளுகையை எல்லையை உலகில் நிறுவும் பணியில் தன் ஜீவனையை விட்ட இயேசு கிறிஸ்துவின் புனித பணியில் நாங்களும் சக பயணிகளாக பயணிக்கும்படி எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது சீடர்களைப் போல் இந்த திருப்பணிக்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து உம்முடைய படைப்பின் திட்டங்களில் நாங்களும் பங்கு பெற எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கள் மத்தியில் உமது அரசு நிலைநாட்டப்பட இந்த ஊழியத்தில் உள்ள வேதனைகளை நாங்கள் மேற்கொள்ள உதவி செய்யும்படி என்றென்றும் ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்பருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவனமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியார்களாகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களையும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் உங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுகினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவான தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவத யாவர பிதாவே, அபாத்திரான முதலியர்களாகிய எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதர்களுக்கும் தேவரீரவர்களை செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உங்களுடைய இதயத்தோடும் தோற்றுகிறோம். தேவரீரை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உண்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மரியாதைக்காகவும் கிருபையின் எந்திரங்களுக்காகவும் மகிமடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் நமக்கு தோற்றம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாயிருக்கவும் எங்களை முதுமொழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் முன்பாக பரிசுத்தவும் நீதியுள்ளவர்களாய் கிடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலேயும் முடிப்புகளை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த காரங்கள் எல்லாவற்றின் உணர்வை எங்களுக்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் கிறிஸ்தாவிற்கும் எல்லா மேன்மையும் உண்மையும் சதா காலங்களும் உண்டாவதாக. இத்தருணத்தில் அருளப்பட்ட உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்து சர்வவல்லமையுள்ள கடவுளை 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களே அருள் செய்யும் என்று வாக்குறுதி இருக்கிறேனே. கர்த்தாவே, முதலியர்களாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டியவர்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். பாமாலைகளிலே முடிவு கவி 4வது கவி தெய்வ ஆசீர்வாதத்தோடு என்ற பாடலை Oh
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சொல்ல கடவோம்.